திறந்து விட்டுக்கிறியா? வணக்கம், நான் தான் சௌமியா. நம்மளோட 75 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 9ஓட ரொட்டீன் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நான் சீக்கிரமாக எழுந்தேன். பட் ஆனால் வாக்கிங்லாம் எதுவுமே போகலை. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் படுத்துட்டேன். ஏன்னா மாத்திரைலாம் எடுத்துக்கிறதுனால ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிடுவேன். ஸோ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சரி தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா தான் வெயிட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெயிட் ஃப்ளக்சுவேஷன் நார்மலாக இருக்கிறது தான். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதை விட்டுட்டு நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு கருவேப்பிலையும் அது கூட டேட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை சாப்பிட்டுட்டு அண்ட் ஃப்ரூட்ஸும் அந்த எடுத்து வச்ச அந்த டேட்ஸு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் சாப்பிட்டுப்பேன். அண்டு சரி ஓகே, நம்ம எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆகும், உடனே நீ சரியாக சாப்பிட்ல அப்படின்ட்டு அந்த பேச்செலாம் வரும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் டியூஸ்டே ஒரு நாள் கூட வந்து காலையில் படைக்காமல் விடவே மாட்டேன். அட்லீஸ்ட் இல்லைனா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாச்சும் இருப்பேன். உடம்பு சரியில்லாததுனால சாமி ரூம் பக்கம் எதுக்குமே வேண்டாம், நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி தலையாச்சும் குளிச்சுட்டு கோவிலுக்கு விளக்கு போட போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி ரோஸ்மெரி ஆயில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்யூரான ரோஸ்மெரி ஆயில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் ரோஸ்மெரி தண்ணியில் கொதிக்க வச்சு ஆட் பண்ணால் கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கும். அண்ட் யுவர் சாய்ஸ் தான். நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தால் தன்யஸ்ரீ வந்து வீட்டுக்கு வந்துருந்தா. ஆஃப்டர்நூன் 1:30 இருக்கும். ஆமாம், எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். என்ன அப்படின்னு கேட்ட பிறகு உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. உங்களை பார்க்கணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. சரி என்ன அப்படின்னு யோசிச்சப்போ நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை 2-3 நாள் அம்மா வீட்லேயும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடயும் தான் வச்சுருந்தேன். ஸோ என்கிட்ட வர வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால சப்போஸ் அது அவளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவளுக்கு கோல்டு அதிகமாச்சுன்னா ஃபிக்ஸ்லாம் வந்துடும். அதனால் நான் அவளை தள்ளியே தான் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு ஆல்ரெடி நிறைய கோல்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அண்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அது உடனே வந்து அதில் நான் வந்து சீரமும் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் என்னை வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. இது பேர் வந்து போட்டெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. ஸ்மூத்தனிங் டைப்பு தான். பட் ஆனால் அவ்வளோ அப்படியே ஸ்ட்ரைக்டாக இருக்காது, கொஞ்சம் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆஃப்டர்நூன் நான் 1-2 o'clock போல் தான் லஞ்சே எடுத்துக்கவே போகிறேன். ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா காரக்குழம்பும் அந்த வெஜிடபிள் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் பொரிச்சு வைங்க, அது கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டால் எனக்கு வெயிட் வந்து குறையவே குறையாது. இது என்னோடய பாடியோட டைப்பு. ஸோ சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அது எனக்கு ஃபில்லிங்காக இருக்காது. அதனால் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவேன்னா நிறையா வெஜிடபிள் வச்சுட்டு கூட வந்து வீட் தோசை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் செட் ஆகும். அதே போல் உங்களுக்கும் எது செட் ஆகுதோ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எடுத்த உடனே நீங்கள் வந்து எனக்கு உடனே குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குறையாது. அதே மாதிரி ஒரு தடவையும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், 3 நாள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு நாள் நீங்கள் பிரேக் விட்டுட்டு திரும்ப டே 1 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை அப்படியே விட்டுடாதீங்க. அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி உங்களால் அந்த ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா பாதி பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனால் நம்ம உடம்பை இழைச்சிட்டு போட்டுக்கலாம், குறைச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 2 கபோர்ட் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கேன். இந்த தடவை நான் அதுக்கு சான்ஸே கொடுக்குற மாதிரி இல்லை. எல்லாத்தையும் இந்த தடவை நான் போட்டே தீரணும் அப்படின்றது தான். அதனால் நான் புதுசாக எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா உடம்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸோட சைஸை மாற்றிட்டே போயிட்டே இருப்போம். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக பண்ணவே முடியும். அண்ட் மதியம் லஞ்ச் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டோம். அண்ட் பாப்பாவை நான் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. அவள் அழுததால் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார். சப்போஸ் நான் வந்து இதை அவளை திட்டினாவோ இல்லை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாவோ அவள் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. அடுத்த தடவை அவளுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணாதம்மா, நான் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். சப்போஸ் இந்த மாதிரி நான் வந்ததுன்னா எங்கள் அம்மாலாம் என்னை வச்சு வாங்குவான்னு வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் அவகிட்ட எங்களால் அவ்வளோ ஹார்ஷாக சொல்ல முடியல.
இருந்தாலும் சரி ஓகே அழுதா அப்படின்றதுனால அவங்க அப்பா வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துட்டார். அண்ட் ஏன்னா இப்போ பசங்க வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாஷாக ஒரு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க எதையுமே சொல்லவே மாட்டாங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்காக அதை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்கம் வந்துருச்சா, இன்கம் எப்படி வரும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கே தெரியாது நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணேன். இதில் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருந்தேன். நான் அதெல்லாம் அப்புறமா தனியாக உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் வீடியோ போடாமல் நான் விட்டதுனால எனக்கு அப்படியே வியூஸ் எல்லாமே கம்மியாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நான் வீடியோஸ் எதுவுமே போடவே இல்லை. ஸோ இப்போ இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து $15 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நமக்கு $100 வந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அது வரும். ஸோ $100 கிட்டத்தட்ட ஒரு 8,500லேருந்து 9,000 வரும். அதாவது மாதம் நம்ம செலவு பண்ணுற காசு கூட அதில் ஆக்சுவலாக வராது. நம்ம கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இதில். ஆனால் அதில் இன்கம் என்னவோ அது மொத்தமாக வரும்போது நமக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நான் செலவு பண்ணுறதுக்கும் வர இன்கமுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு இன்கம் நமக்கு வருது, அதை பேஷனாக நம்ம பண்ணும்போது அது பெருசாக தெரியாது. அதுவே நீங்கள் அதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்து அதுக்காக நீங்கள் நிறைய மெனக்கெட்டு உங்களுக்கு ரீச்லாம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ யாரை எப்போ தூக்கி விடும் அப்படின்றதே கெஸ் பண்ணவே முடியல சீரியஸாகவே. ஆனால் ரெகுலராக நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா மாதம் $100 வந்து எடுத்துடலாம். ஸோ மாதம் $100 நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துடலாம். ஆனால் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாவோ இது ஒரு வேலையாவோ யாருமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஸோ உனக்கு என்ன சும்மா வீடியோ பார்க்குறாங்க காசு வந்துடுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறையா வேலை இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. அது சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் உட்காந்து பண்ணும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டால் இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது எனக்கு பெருசாக தெரியல, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கான கொரியர்ஸ் எல்லாமே பேக் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அது எல்லாமே வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கமெண்ட்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அந்த விவரம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியும் ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் அதை பேக் பண்ணிவிட்டு அதை வந்து கொரியர் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு டேவும் ஓடிட்டே இருக்குது. அண்ட் இப்போ ஆஃபர் இருக்கிறதுனால நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அந்த நிறைய ஆர்டர்ஸ்னால தான் என்னால் வீடியோ வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறதுனால நான் எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் அண்ட் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் வீடியோ எடுக்கிறது. ஸோ அப்படின்னு உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் நான் வந்து ரொட்டீனை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஸோ உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன். அண்ட் வைகாசி விசாகம் வர்றதுனால கொஞ்சம் அந்த ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் அது கூட வந்து வேல் அண்டு கொடி 2மே ஃப்ரீயாக வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஆர்டர்ஸ். இது எல்லாமே ஒருத்தவங்களே வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேக்கிங் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் முறைவாசல் பேஜில் ஷேர் பண்ணுவேன். அண்ட் என்ன இப்போ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏதாச்சும் தெரியணும்னா நீங்கள் அந்த பேஜை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட 3 சாரியும் டிஸ்பேட்ச் இருந்துச்சு. அதெல்லாமே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் பேக் பண்ணி வச்சுடுவார். ஸோ நடுவில் எனக்கு கொஞ்சம் பிரேக்குக்காக நானும் தனியாகவும் ஆளுக்கு பாதி ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் முக்கியமாக வந்து முன்னாடிலாம் எனி டைம் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு மறந்து போகிற மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் 6:30 போல் எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது வேணும்னு கேட்ட உடனே சரி ஓகே நான் உனக்கு ஸ்மூதி மாதிரி போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஸ்மூதி தான் ரெடி பண்ணார். ஓட்ஸ் அது கூட பனானா அண்டு சீட்ஸ் அண்ட் நட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் டோன்டு மில்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பால் ஊற்றி அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி அதனால் நான் அந்த எடுத்திருக்கேன். பனானா வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து ஓட்ஸு பனானா அண்டு நட்ஸ்லாம் போட்டால் வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் வெயிட் கெயின் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அது கூட இந்த ஸ்மூதியும் குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எதுவுமே சாப்பிடாமல் ஒரு 6:30 இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு எனக்கு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ இது வேண்டாம், இந்த ஸ்மூதி வேண்டாம்.
அண்ட் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல்லேருந்து மூவ் ஆன் பண்ணி வேறு எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. நமக்கு என்ன நம்ம சரௌண்டிங்கில் என்ன கிடைக்குமோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் தன்யா அவங்க அப்பாவும் கொரியர் போடுறதுக்கு கிளம்பியாச்சு. நான் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வெளியே போனேன் அப்படின்னா சப்போஸ் எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணும் அப்படின்றதுனாலையும். அண்ட் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எனக்கு விளக்கு போடலை அப்படின்னா அன்றைக்கி டே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நான் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அண்ட் போகிற வழியிலே ஒரு முருகர் கோவில் இருக்கும், அதுக்குள்ளார போயிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா சாமியை பார்த்தேன். நான் மோஸ்ட்டாக சாமி பார்க்கும்போது எதுவுமே கேட்கவே மாட்டேன், சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். ஸோ வந்துட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் கொரியர் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டு செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி மதியம் தான் நான் நிறைய துணி வேறு துவைச்சி மத்தியில் காய வச்சுட்டு வந்திருந்தேன். ஃபோன் அடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்தாச்சு. அண்ட் இந்த விலாக் இவ்வளோ தான். அண்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நான் நாளைக்கு வர வீடியோவில் 2 விலாகையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ 10 and 11 2 நாளுக்கான லாங் வீடியோ போடலை அப்படின்ட்டு. ஸோ 10, 11 நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி டே 9ஓட ரொட்டீன் மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு பசிக்குமா அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். சப்போஸ் பசிச்சதுன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி எனக்கு எதுவும் பசிக்கலை, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு என்னோடய டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததும் இன்னும் செம்ம மழை பெஞ்சுது. அதுவும் விடாமல் மின்னல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே நல்லா கிளைமேட்டே செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்டு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தடங்கள் வரும், வராமல் எதுவுமே இருக்காது. ஸோ வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள்.